ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய வயதை அடைந்ததற்கு பின்னால், அவர்கள் வாலிப வயதை அடைந்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். وَدَخَلَ الْمَدِينَةَ عَلَى حِينِ غَفْلَةٍ مِنْ أَهْلِهَا فَوَجَدَ فِيهَا رَجُلَيْنِ يَقْتَتِلَانِ. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மிஸ்ருடைய அந்த அரண்மனையில் இருந்து வெளியில் வந்து ஒரு பிரயாணம் போகக்கூடிய நேரத்தில் ரெண்டு மனிதர்களை பார்க்குறாங்க. யக்தத்திலான், ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹாதா மின் ஷியஅத்திஹி வ ஹாதா மின் அதுவ்விஹி. அல்லாஹ் சொல்றான், அதில் ஒருத்தர் யாருன்னா கிப்தி கோத்திரத்தை சேர்ந்தவர், ஃபிரௌனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர். இன்னொருத்தர் பனு இஸ்ராயீல், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இதை பார்த்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை சேர்ந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் பார்க்குறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஃபஸ்தகாஸஹு அல்லதி மின் ஷியஅத்திஹி அலா அல்லதி மின் அதுவ்விஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாரு, எனக்கு உதவி செய்ய, எனக்கு இவர் அடிச்சு கொண்டிருக்கிறாரு. இப்போ அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார். என்னென்னா, அந்த ஃபிரௌனுடைய கூட்டம் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அநியாயத்துக்கு மேலே அநியாயம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்து எப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சாங்க, அந்த பிள்ளைகளை இருக்கக்கூடிய தாய் எப்படி செஞ்சாங்க, இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து மனதெல்லாம் வெந்து பேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. அவர் அடின்னு அடிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை சேர்ந்து பேருக்கு போட்டு ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அடிக்கிறார். உதவியும் கேட்குறாரு, என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே போய் என்ன செஞ்சாங்கண்டா, மூசா பக்கத்தா அலி, அந்த கோவத்தில் அந்த ஃபிரௌனுடைய கோட்டு கிபித்தி கோத்திரத்தை சேர்ந்த மனிதருக்கு அல்லாஹ் சொன்னான், மூசா ஒரு குத்து குத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா பக்கத்தா அலி சொல்லுவோம் தானே, இது படாத இடத்துல பட்டா அவருடனே சரி, இது மாதிரி ஒரு குத்து தான் குத்தினார், பெரிய ஒன்றுமே அடிச்சார். அல்லாஹ் சொல்றான், ஒரு குத்து குத்தினார், பக்கத்தா அலி, உடனே ஆளுங்க போட்டு கீழே போட்டு உடனே ஆள் செத்து போறாரு. இதனால நான் என்ன சொன்னேன், நபிமார்களுடைய விசேஷ பண்புகள் அல்லாஹ் தான் சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்ற அந்த பண்பை வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்லுவான், அவர் ஒரு கொடி பில்டர் அப்படின்னு சொல்லி, நல்ல சக்தி வாய்ந்த ஆளுன்னு அல்லாவே சொல்றதா இருந்தா அப்படிப்பட்ட ஒரு அடிதான் அல்லாஹ் சொல்ல பக்கவா அலை, உடனே அந்த இடத்துல ஆள் முடிஞ்சு அப்படியே செத்து போயிட்டு. இப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் எதிர்பார்க்கல, அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உணர்றாரு, ஹாதா மின் அமலி ஷைத்தான், ஷைத்தாண்ட வேலையாயிட்டப்போ இது வேணும்னே நான் ஆளை போடணும்னு சொல்லி இந்த அடிக்கல, ஏன் ஆளை பாதுகாக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்ட விஷயம் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றார், ரஃபீனி பலந்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபகஃபரல்லாஹ். அல்லாஹ் அதை மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு இப்போ இந்த சம்பவம் நடந்து இதில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டத்தில் இருக்கிறது ஏற்கனவே சண்டை போட்டாரு. இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஆள் செத்து போட, எப்படி ஆள் செத்துன்னு சொல்லி. இதை யாருமே காணலை, இதை யாரும் காணலை. ஆனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரவெல்லாம் பயம், என்ன நடக்குமோ தெரியாது. என்னென்ன ஏற்கனவே பனு இஸ்ரவேலருக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அதில் வேற அவங்களோட கூட்டத்தை சேர்ந்து ஒருத்தனை கொல்லிட்டான்னு சொல்லி இன்னும் பிரச்சனையாகுமே. இந்த ஒரு பயத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவெல்லாம் அப்படியே அதையே யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றாரு, இதெல்லாம் சும்மா சம்பவங்கள் அல்ல. அல்லாஹ் சொல்றான், அடுத்த ஆண்டு காலையில பயந்து வீட்டிலிருந்து வெளியே வராரு. தப்பித்தவர் அவன் யாருக்காவது செல்லு இருந்தா எல்லாரும் தேட்டாங்க. தப்சீர்ல எழுதுறாங்க, அந்த சும்மா ஊரில் இருக்க கொலை செய்யப்பட்டான்னு சொன்னா யார் அடிச்சாண்டி இல்லை, யாரும் கொண்டாண்டி இல்லை, செத்து முடிஞ்சிக்கிறார் ரோட்டில் வந்தார், என்ன நடந்தது தேடாமல் இருப்பாங்களா? எல்லாரும் தேடுறாங்க, தான் பேச்சு, யார் அடிச்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படி. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்தது பயந்து வெளியே வரான். என்ன நடக்குமோ தெரியாதே, கண்டுபிடிச்சுக்குவானோ, இப்படி பயந்து வரக்கூடிய நேரத்தில் பாருங்க இன்னொரு விஷயம் நடக்குது. நேற்றைய நாள் எந்த மனுஷன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி தேடினாரோ, என் மூசாவே என்னை காப்பாற்றுங்கன்னு ஒருத்தர் கேட்டார் இல்லையா, இவர் அடுத்தது பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னு இன்னொருத்தரோட மறு சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறார். எப்படி நேற்று வேறு சண்டை பிடிச்சவர் மறு அடுத்தாண்டு இன்னொருத்தரோட சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறார்.
فلما أراد أن يبطش بالذي هو عدو لهما. இப்போ ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, விளங்குறாங்க, ரைட், நேற்று கொலை செய்யப்பட்டவன் நல்ல குற்றவாளி, இவன் தான் என்னோட வம்புக்கு போற போல இருக்குது, ஏன் நேற்றும் சண்டை இன்னைக்கு சண்டை. இப்போ மூஸா அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிக்கிறதுக்கு முன்காராங்க, இந்த சண்டையிலிருந்து விளக்குறதுக்காகவே அந்த மனிதன் என்ன செஞ்ச கூட்டம் நிற்கிறதானே அடுத்தடுத்த வகுப்புகளை உங்களை பார்க்கக்குள்ள விலங்கு செய்தது. விபத்துக்கு பின்னால மூஸா அலைஹிஸ்ஸலாம் பட்ட பாடு அந்த பனு இஸ்ரவேலர்களோடு எப்பெல்லாம் நலவு செய்ய போனாங்களோ அப்பெல்லாம் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அநியாயம் செஞ்ச கூட்டம் தான் பனு இஸ்ரவேல். உதவி செஞ்சான ஒரு மனுஷன் நேற்று காப்பாத்தினானேன்னு பார்க்கல. அவன் என்ன தெரியுமா சொன்னான், அல்லாஹ் தஆலா குர்ஆன் அந்த வார்த்தையை சொல்றான், அதுரீது அன் தக்துலனி கமா கதல்த நஃப்ஸன் பில் அம்ஸ். சொன்னான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, மூஸாவே நீங்க என்ன நேற்று அவனை கொண்டது மாதிரி இங்க கவனிங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், நேற்று அவரை கொண்ட மாதிரி இன்னைக்கு என்ன கொள்ள பார்க்கலையான்னு. எப்படி அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது நேற்று நடந்த சம்பவம். இப்போ திடீர்னு சொல்றான், ஏ மூஸா நேற்று அவனை கொண்ட மாதிரி இன்னைக்கு என்ன கொள்ள பார்க்குறீங்களா இப்படின்னு கேட்டோன்னு என்ன செஞ்சிருக்காரு. எல்லாருக்கும் இவர் தான் நேற்றுன்றது எல்லாருக்கும் தெரிய வந்த நேரத்தில் இன் துரீது இல்லை அந்த தக்குன ஜப்பாரம் பிளர்ந்து வாமா துரீது அந்த தக்குன முஸ்லீம் பார்த்து ஓவரா பேசுறாரு. நீங்க ஆக்கிற ஒரு அநியாயக்கார மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவரே பேசுறாரு. இப்போ ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் வஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனத்தி செய்த கதை அப்படியே பரவுது. நேற்று கொலைக்கு வேற யாரும் பண்ண காரணம் இந்த மூஸா தான் கொலை செஞ்சுக்கிறாரு. இந்த நுபுவத்தி கிடைக்கவும் இல்லை, இது நபியா இருந்துக்கலாம் முன்னால. நேற்று கொலைக்கு காரணம் இந்த மூஸா தான். இந்த கதை பரவின நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்தார். அதான் சொல்றாங்க, யா மூஸா, மூஸாவே இன்னல் மல யக்தபிரூன பிக் லியக்துலூக் ஃபக்ருஜ் இன்னி லக மினன் நாஸிரீன். மூஸா, நான் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். என்னடா, எல்லாரும் சேர்ந்து உங்களை கொள்றதுக்காகவே தேடிக்கொண்டிருக்கிறாங்க. சொல்லிட்டாங்க, நீங்க தானே கொலை செஞ்சேன்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உடனே வெளியாயிடுங்க. இதுக்காக நீங்க மிஸ்ரில் இருந்தீங்கன்னா உங்களை தேடி கொலை செஞ்சு போட்டுடுவாங்க, நீங்க உடனே கொண்டே பேசுறீங்க. அல்லாஹ் சொல்றான், மறுபடியும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் பயந்து வெளியே வராங்க. முடியாவது வீட்டுக்கு போகும்னு சொல்லி வெளியே வராங்க. ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரன் விட்டு என்ன நீ பாதுகாத்துடு என்று சொல்லி போட்டு எங்க எதை நோக்கி போனாங்கடா, வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன் என்ற நகரை நோக்கி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. قال عسى ربي ان يهديني سواء السبيل. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன வீணாக்க மாட்டான். இதெல்லாம் நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரும். அல்லாஹ் என்ன வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எனக்கு வழி காட்டுவான்னு சொல்லி மதியனை நோக்கி போனாங்க. இப்பதான் மதியனுக்கு போன நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வலம்மா வரத மாஅ மதியன் வஜத அலைஹி உம்மத்தன் மினன் நாஸ் யஸ்கூன். அந்த மதியன் என்ற அந்த நகரில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல தான் அந்த மதியம் நிற்கக்கூடிய எல்லாரும் அவருடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்காக வேண்டி கால்நடைகள் எடுத்துட்டு வருவாங்க. வீடுகளுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக வேண்டி அன்றைய காலத்தில் தோல் துருத்திகளை கொண்டு போய் வந்து எல்லாரும் கோலில் நின்று என்ன செய்வாங்கன்னா எடுத்துக்கொண்டு போவாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணத்தடிக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ரெண்டு பொம்பளைகள், இரண்டு வாலிப பெண்கள் பின்னுக்காகி இருக்கிறத கொஞ்சம் ஒளிஞ்சி இந்த ஆண்களை விட்டு கொஞ்சம் தூரமாகி ஆண்களோட சேர்ந்து இல்லாமல், இதெல்லாம் பாடங்கள். கடத்துக்கு போன ஒரு பெண் ஆண்களுக்கு முன்னால் எப்படி இருக்கணும், அதான் சொல்ற ததுதான். அவங்க ஒழுக்கமாக ஆண்களை விட்டு தூரமாக எல்லாரும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகட்டும், ஆண்கள் இங்கே கூட எங்களுக்கு போயிடாது என்ற மாதிரி அவங்க மறைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இருந்து பார்த்தாங்க. இப்போ தண்ணீரை எல்லாம் எடுத்து முடிஞ்சு என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த கிணறு மூடுறதுக்காக வேண்டி ஒரு கல் ஒன்று இருக்கும். அந்த கல்லால் அப்படியே கிணத்தை மூடுவாங்க. அந்த கிணத்தை மூடுறதுக்கு கசீரில் வருவது 8 பேருக்கு குறையாம அந்த கல்லை என்ன செய்யலாது, தூக்கலாது. கடைசிக்கு ஒரு 7-8 பேர் சேர்ந்து அப்படியே தள்ளி அந்த கிணத்தை மூடிடுவாங்க. அடுத்தது வந்தாலும் மறுபடியும் 7-8 பேர் சேர்ந்தா தான் அந்த கல்லை சைட் பண்ணணும். இப்போ இவங்க பார்க்காத அந்த 2 பொம்பளைகள் தூரமாகத்தான் இருந்தாங்க. எல்லாரும் தண்ணி எடுத்து முடிஞ்சிட்டு அப்படியே கிணத்தை மூடிட்டு போய்க்கிறாங்க.
இதை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வந்தாங்க. 2 பொம்பளை தண்ணிக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க அவங்கள காணலை. இவங்க எல்லாரும் முடியும் வரையில் அவங்க இருந்தாங்க. இவங்க முடிஞ்சதுக்கு பின்னால் கிணத்தை மூடிட்டு போயிட்டுட்டாங்க. இப்போ ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்து கொண்டு இருந்துட்டு தஃசீர்கள் எல்லாம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, நான் சொன்னேன், ஒரு கவி நல்லா சும்மா சொல்லலை, அவர் பொடிபேடு நல்லா சும்மா சொல்லலை. 8 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய கல்லை தனியாக தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சார் மூசா அலைஹிஸ்ஸலாம். வச்சு போட்டு ஃபஸகாலஹுமா சும்ம தவல்லா இலா தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பெண்களுக்கும் உதவி செஞ்சாங்க. தண்ணீரை அதை கிணத்துக்கு வந்து தண்ணீர் அள்ளி கொடுத்து எல்லா பேர்களையும் செஞ்சாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின். இப்போதான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியை கொடுத்துட்டு அந்த 2 பெண்களும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா ஓதினாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த துவா முக்கியமான ஒரு துவா. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகைர். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஊருடைய உறவும் அறிமுகமும் எதுவும் இல்லாமல் வந்திருக்கிறார். சொன்னாங்க, எல்லாம் நான் ஒரு இடத்துல தேவையுடனாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு வேற யாரும் உதவிக்கல, நீதான் எனக்கு உதவி செய்யணும் என்ற கருத்துப்பட ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா அந்த இடத்துல ஓதினாங்க. இப்போ அந்த 2 பெண்களும் அந்த 2 பெண்களும் யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மார்கள் 2 பேர். ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா قالت. இப்போ இந்த 2 பெண்களில் ஒரு பெண், இதை வச்சு நிறைய விஷயம் பேசுகிறாங்க. இதில் ஒரு அந்த பொம்பளை ஒன்றுக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, ஒரு வாலிபர், அவருடைய சக்தியை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒழுக்கமாக நடந்து கொண்டார். அவர் இந்த பெண்களோடு கொஞ்சம் கலைச்சல்ல. இதெல்லாம் பார்த்தோன்னே அதில் ஒரு பொம்பளைக்கு என்ன செஞ்சுட்டு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஏதோ ஒரு அன்பு கொண்டு வந்துடுச்சு. அது காதலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வந்துடுச்சு. இப்போ ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி மறுபடியும் அந்த பெண் வாரா வீட்டுக்கு போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி போட்டு ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. அல்லாஹ் சொன்னான், வெக்கத்தோடு ஒரு பெண் வந்தான். வந்து சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல, கால இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா. எங்கட பாப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்கட பாப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்காக வேண்டினா நீங்க எங்களுக்கு தண்ணி ஹெல்ப் பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த ஹெல்ப்புக்காக வேண்டி ஏதோ ஒரு பிரதி உபகாரம் நாங்கள் உங்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக வேண்டி எங்களோட பாப்பா உங்களோட கூட்டிட்டு வர சொன்னாரு. فلما جاءه وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم إن خير من استأجرت القوي الأمين قال إني أريد. حضرت موسى عليه السلام ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துல போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் எப்படி போனாங்க அந்த தஃசீர்ல வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் தான் போனாங்க. அந்த பெண்கள் 2 பேரும் பின்னால் நடந்து வர சொன்னாங்க. கையில் கல்லுகள் எடுத்துக்கொண்டு வலதுக்கு திருமணமாக இருந்தால் வலது பக்கத்துக்கு கல்லை போடுங்க, நான் திரும்பு வலது பக்கத்துக்கு. இடது பக்கத்துக்கு திருமணம்னா நான் இடது பக்கத்துக்கு திரும்புவேன். பேச்சை கூட குறைச்சாங்க அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களோட பேச்சை கூட குறைச்சி கொண்டு பின்னால் போகாம பெண்களுக்கு எப்பயுமே ஒரு இடத்துல ஆண் ஒரு சப்போ ஏதோ ஒரு சப்பாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களுடைய சப்புகளை சிறந்த சப் முன் சப், பெண்களுடைய சப்புகளை சிறந்த சப் ஆகப்பின் சப்புனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் காரணம்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில தூரம்ன்றது இது எப்பயும் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் நடந்தாங்க, இந்த பொம்பளை பின்னால் நடக்கிறா. இப்போ ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துக்கு போன நேரத்தில் இன்னி உரீது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை மாமா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இவர் பார்க்கிறாரு. இவர் நல்ல ஒரு நம்பிக்கையான மனிதராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இவருடைய நடத்தைகள் எல்லாத்துக்கும் சொன்னாங்களே எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி, அதே போல இவர் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இருக்கிறாரு. இப்போ சொன்னாரு, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனதைய ஹாதைனி அலா தஅஜுரனி ஸமானிய ஹஜஜ். நான் இந்த 2 பொம்பளை பிள்ளைகள உங்களுக்கு ஒரு பிள்ளையா நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சுட்டாரு, சரி, ஆனால் உடனே முடிவு செய்யணும். இந்த விஷயம் இன்றைக்கு நிறைய இவ்வளோ பெரிய பாடங்கள் நான் சும்மா பேசுகிறேன். தப்சீர் கூட எடுத்தோம்னா இதில் ஒரு ஆயத்தை வச்சு மாசக்கணக்கு ஓட்டிட்டேன். ஒரு கணவன் அதாவது மகளுக்கு மருமகனாக வாழ திடீர்னு பார்த்து முடிவு செய்யறது. இன்றைக்கு அப்படித்தாங்க டிவோர்ஸில் வந்து நிற்கிற என்னான்னு கேட்டால் இல்லை அவசரமாக கல்யாணம் முடிக்கிறதுக்காக அவசரப்பட்டுட்டேன். எல்லாம் போய் முடியது கூட எல்லா பாப்பா மாதிரி சொல்லிட்டு தான் அவசரப்பட்டோம். திருமணத்தில் அவசரப்படக்கூடாது. நல்லா விசாரிக்கணும், மாப்பிள்ளை விசாரிக்கணும், மாப்பிள்ளையோட குடும்பம் எப்படி, அதே போல் பொண்ணை சைடு மாப்பிள்ளை விட்டாங்க விசாரிக்கணும். எவ்வளோ காலம் எடுத்திருப்பாங்க. அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வேற என் மாப்பிள்ளைக்கு என் மகளுக்கு மாப்பிள்ளையா வாழறதுக்கு தகுதிதானா அப்படின்றதுக்கு எவ்வளோ காலம் எடுத்திருக்கும்.
எவ்வளோ காலம் தெரியுமா சொன்னாங்க? அலா தஜுரனி சமானிய ஹிஜஸ். உங்களுக்கு திருமணம் முடிச்சுட்டாரு, இந்த கதை நாளை கதை 8 வருஷத்துக்கு போறதான் திருமணம் முடிச்சுட்டாரு. 8 வருஷம் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க என்கிட்ட வேலை செய்யணும். என் தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்க்கிறது, மரம் நாட்டுறது, மரங்களை பார்த்து கொள்வது, தோட்டத்தை பார்க்க 8 வருஷம் நீங்க பார்த்து போடுறோம். ஃபைன் அப்னத் அஷ்ரம் நடக்குது. 8 இன்னும் 2 எக்ஸ்ட்ரா நீங்க வேலை செஞ்சு 10 வருஷம் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா என்ன டைம் குறைஞ்சது மினிமம் 8 வருஷம் உங்களுக்கு நீங்க வேலை செய்யணும். இப்ப ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் قال ذلك بيني وبينك أيما الأجلين قضيت فلا عدوان عليه والله على ما نقول وكيل. ஓகே, நாங்க 2 பேரும் இந்த எக்ரிமெண்ட்டை நாங்கள் செஞ்சு கொள்வோம். ஆனால் நீங்கள் வாக்கு மாறக்கூடாது. எங்கள் 2 பேருக்கு மத்தியில் அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஐயமல் அஜலை காலராலிக்க பைனி ஒபேனி, இது 2க்கும் மத்தியில் அல்லாஹ் இருக்கிறான். நான் இன்ஷா அல்லாஹ் 8 வருஷம் இந்த எக்ரிமெண்ட்டை நான் செய்கிறதுக்கு தயார். இப்போ ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 வருடங்கள் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கதா மூஸல் அஜர வஸார பிஅஹ்லிஹி ஆனஸ மின் ஜானிபி துரி நாரா. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலங்களை எல்லாம் கடந்ததுக்கு பின்னால் 8 வருடத்துக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இப்போ அந்த திருமணம் முடிச்சு அந்த வாழ்க்கையில வாழ ஆரம்பித்து கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் 8 வருடங்களுக்கு பின்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, நான் மிஸ்ரை விட்டு வந்தேன் இல்லையா, மிஸ்ரில் என் உண்மை இல்லை, என் சகோதரி தாத்தா இருக்கிறார், இந்த 2 பேரையும் நான் பார்த்துட்டு வருவோமேன்னு ஒரு ஐடியா வருது. கவலை இருந்துச்சு உள்ளது, ஆனால் வர பயம். 8 வருடங்களுக்கு பின்னால் யோசிக்கிறாங்க, என் உண்மை போய் பார்த்துட்டு வரும். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரத்தில் தன்னை மனைவியை கூட்டி கொண்டு இப்போ வராங்க. மதியம் நோக்கி மறுபடியும் நடந்து வராங்க. வரக்கூடிய நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி இருட்டாது. இப்போ அந்த பிரயாணத்தில் பார்க்குறாங்க, எந்த வழியாக போகிறோம்னு அந்த வழி விளங்குது, கூட விளங்குது. அதே நேரம் கூதலாம் இருக்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மனைவியிடத்தில், லிஅஹ்லிஹி குஸு இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபரின் அவ் ஜல்வத்தின் மினன் நாரி லஅல்லக்கும் தஸ்தரூன். பாருங்க, தூரத்தில் ஒரு நெருப்பு பற்றி கொண்டு இருக்குது. அந்த நெருப்பில் கொஞ்சம் நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்தேன்டா ஒன்று வெளிச்சமும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு போகிறதுக்கு. ரோட்டில் கண்டுபிடிச்சி எங்களுக்கு வைத்து கொள்ளலாம். 2வது உங்களுக்கு நீங்கள் கூதலை நடுங்கி கொண்டிருக்கிறீங்க. கூதல் காய்கிறதுக்கு எங்களுக்கு கிளேஷ் ஆகிடும். எதுக்கு அந்த நான் நெருப்பு எடுத்துக்கொண்டு வரேன், நீங்கள் அசியாமி இந்த இடத்துல விஷாமேரிங்க சொல்லி போட்டேன். அதாவது மூசா இப்படி யோசித்து பாருங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்குது. சில பெண்களுடைய சரித்திரங்கள் இருக்குது, சந்தர்ப்பம் இருந்தால் பார்ப்போம். அந்த பெண்களுக்கு முன்னால் என்ன கேட்கக்கூடிய ஆண்கள் நாங்கள் எல்லாரும் தோற்று போயிட்டோம். இந்த பெண்களுடைய வரலாறுகளை படித்தோம்னா நாங்கள் இன்றைக்கு ஆண்களும் செய்யாத விஷயம். அப்படிப்பட்ட பெண்களாக தான் மீனாங்க. தன்னந்தனியாக இருக்கிறதுக்கு அந்த பெண்ணை விட்டுட்டு அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அதாஹா நூதிய மின் ஷாதில் வாதில் ஐமன் ஃபில் புக்அத்தில் முபாரகத்தி மின ஷஜரத்தி ஐயா மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பேர் தான் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசின மனுஷன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டாளி, அல்லாஹ்வுடைய நேசன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசின மனுஷன். ஒவ்வொரு நபிமானுக்கும் நுபுவத்து வந்த விதம் வித்தியாசம். மூசா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைச்சது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் பார்த்தாங்க. அல்லாஹ்வை சந்திச்சது மிஅராஜுடைய பிரயாணத்தில். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆகிற கிஃப்ட் என்ன, முதலாவது தினமே அல்லாஹ் தஆலா டைரக்டாக பேசினாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து அந்த வெளிச்சம் வந்து கொண்டிருக்குது. மூசா அந்த வெளிச்சத்தை நோக்கி நெருப்புன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சு, இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் இந்த உலகத்தாருடைய இறைச்சியாக அல்லாஹ்னு சத்தம் வந்துச்சு. இந்த ஹதீஸாக இருந்தால் சில நேரத்தில் சொல்லிக்கிறேன், லைஃபான ஹதீஸ் ஒன்றும் தெரியா இல்லை என்னமோ இருக்குவான் சந்தேகப்படுறது இன்ஷாவா இடமே இல்லை. இப்போதான் 30 கிடைச்சது. இதுதான் 30 ஆரம்பம். மிஸ்ரில் இது போய் ரிட்டன் மறுபடியும் வரும்பொழுது தான் இப்போ அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பேசின நேரத்தில் நாங்கள் ஒரு சம்பவம் கேள்விப்போம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கையில் ஒரு கம்பவுண்ட் இருந்துச்சு, அது போட்டாங்க பாம்பா மாதிரி. நாங்கள் பலமே வரலாறு பேசுகிறது வந்து அந்த பிறோவுக்கு முன்னால் மந்திரவாதிகள் வந்து போட்டது தான் பொதுவாக பேசுகிறேன்.
குர்ஆன்ல 4 இடத்துல அந்த சம்பவத்துல 4 இடத்துல அந்த கம்பு பாம்பாக வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்றார். முதலாவது அப்ப அந்த கம்பு ஏற்கனவே நுபுவத்துக்கு முன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வலமை ஒன்று இருந்துச்சு, கையில் ஒரு அசா வச்சு கொண்டிருக்கிறது. இப்போ அந்த கையில் அந்த அசா இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் தான் அல்லாஹ். இதுக்கு ஆதாரமாக நான் 2 விஷயத்தை உங்களுக்கு இப்போ நான் செய்ய போறேன். அதில் ஒன்று அல்லாஹ் சொன்னான், முதலாவது நான் அல்லாஹ்வை நம்புறதுக்கு முஅஜிஸா, அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? உங்களோட கையில் இருக்கக்கூடிய கம்பை கீழே போடுங்க. அல்லாஹ் சொன்னான் முதலாவது தடவை வஅல்கி அஸா, கையில் இருக்கக்கூடிய கம்பை நீங்க போடுங்க. மூசா டக்கு போட்டுட்டான். போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபலம்மா ரஆ இருட்டு முழுகலே இது அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ரஆஹா தஹ்தஸ் கஅன்னா ஜானு வலா முதுபிர வலா யுஅக்கிப். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, அப்படியே நெளியுது. கையில் போடும் பொழுது கம்பு அல்லாஹ் சொல்றான் கீழே போட்டாங்க, தஹ்தஸ் இருட்டு முழுக்க அது நெளியுது. பயந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான் கஅன்னா ஜானு வலா முதுபிர வலா யுஅக்கிப். அல்லாஹ் சொல்றான் திருப்பி ஓடாமேலா, முன்னுக்கு போகாமேலா, பின்னுக்கு போகாமேலா மாதிரி ஒரு நிலைமை. மூசா என்ன செய்யறேன், கம்பு நெளிய ஆரம்பிக்குது. யா மூசா அக்பிர், யா மூசா பின்னுக்கு ஓடாதீங்க, முன்னுக்கு போங்க. வலா தஹப், பயப்படாதீங்க. இன்னக மினல் ஆமினீன் சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த கம்பை நீங்க பிடிங்க. அதே போல இன்னொன்று சொன்னான், உஸ்லுக் யதக ஃபீ ஜைபி, உங்களோட கையை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட மணிக்கட்டுக்குள்ளுக்கு கையை போடுங்க. உங்களுக்கு வெளிச்சம் தேடி வந்தீங்க, நெருப்ப தேடி தானே வந்தீங்க. எந்த வெளிச்சத்தை நீங்க இந்த இருட்டுக்குள்ளுக்கு இந்த மலைக்கு தேடி வந்தீங்களோ அந்த வெளிச்சத்தை உங்களோட கையில நான் தாரேன். அல்லாஹ் சொன்னான், உஸ்லுக் யதக ஃபீ ஜைபி தஹ்ருஜு பைதா மின் கைரி சூ வக்கும் இலைக ஜனாஹக மின் الرحب فذلك برهان من ربك. கையை உள்ளுக்கு போட்டு எடுத்தாங்க. இந்த கை வெளிச்சமா உட்காந்துச்சு. இந்த 2 அத்தாட்சிகள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் மிக முக்கியம். இது அல்லாஹ் சில அத்தாட்சிகள் இருக்குது, நான் சொல்லி வச்சேன் அந்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது. இந்த 2 அத்தாட்சிகளும் அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கொடுத்து போட்டு அல்லாஹ் சொன்னான், இது 2ம் உங்களுக்கான ஆதாரம் இலா ஃபிர்அவுன வ மலஇஹி இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். எந்த ஃபிர்அவுனும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டமும் என்ன பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இரவுல நடுங்கி பயந்து வந்தீங்களோ, இப்போ நீங்க போகணும் உங்களோட உம்மாவை சந்திக்கிறதல்ல, நீங்க துருவா போகணும் ஃபிரௌன் இடத்துல. இப்படி துருவா நீங்க போகணும் ஃபிரௌன் இடத்துலையும் ஃபிரௌனோட கூட்டத்திடத்திலையும் போய் நான் அல்லாஹ் என்ற செய்தியை நீங்க சொல்லணும். அவன் யாரு? நான் தான் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனிடத்துல போய் நீங்க சொல்லணும், உன்னையும் என்னையும் படைச்ச அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், நீ ரப்பு அல்ல, நீயும் சாதாரண மனிதன் தான், நீ தஅவத் கொடுக்கணும்னு சொன்ன நேரத்தில் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வோட எப்படி பேசுவாங்க? நான் மூசா கலீமுல்லா இல்லையா, அல்லாஹ்வோட பேசின மனுஷன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டானே. சாதாரண ஒரு பாப்பா மகன் கெஞ்சி பேசுகிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசுவாங்க. அந்த வசன நடைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி கதல்து மின்ஹும் நஃப்ஸன் ஃபஅகாஃபு யக்துலூன். அல்லாஹ் பயந்து வந்தேன் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் ஏற்கனவே அவங்களுடைய கூட்டத்தில் ஒரு மனுஷனை நான் கொலை செஞ்சுட்டேன். நான் மறுபடியும் போனேன் என்றால் ஃபஅகாஃபு யக்துலூன், அவங்க என்ன கொலை செஞ்சிடுவாங்க. அதே நேரம் என்னுடைய வாயில் எனக்கு பேசுகிறாரு, சரியான நான் கொண்டு பேசுகிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சு திக்கி பேசுவாங்க. சொன்னாங்க, வஅஃபி ஹாரூன், என்ற சகோதரன் ஹாரூன் இருக்கிறாங்க, அவரையும் என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனை இல்லையா. ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விடவும் திறமையாக அவர் பேசுவார். பேச்சாற்றல் என்றது இதுதானே. அல்லாஹ் தஆலா இது எல்லாருக்கும் தனி ஆற்றல். பேச்சாற்றல்ன்றது இது அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற தனிப்பட்ட கிஃப்ட். அல்லாஹ் தஆலா ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், யா அல்லாஹ் என்னை விடவும் என்னுடைய சகோதரன் தெளிவாக பேசுவார், யா அல்லாஹ் அந்த மனிதரை என்னுடைய ஆக்கி தந்திரியாதா. இப்போ அல்லாஹ் சொன்னா சனஷுத்து அபுதக பியஹி வனஜஅலு லகுமா சுல்தானன் ஃபலா யஸிலூன இலைக்குமா அன்துமா வமன் இத்தபஅகுமா الغالبون. உங்க 2 பேரையும் அல்லாஹ் சொன்னான், நான் அவரையும் நபியாக ஆக்கி இதோ நான் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்கு இன்னமும் உறுதியாக நீங்க இருக்கணுன்றதுக்காக வேண்டி நான் அவரையும் நான் நபியாக உங்களுக்கு ஆக்கித்தாரேன், நீங்க அவர்களையும் அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான். ஃபலம்மா ஜாஅஹு மூசா பிஆயாத்தினா பையினாத்தின் காலூ மா ஹாதா இல்லா சிஹ்ருன்
இஃப்தரவமா சமிஅனா பிஹாதா ஃபி ஆபாஇனா அவ்வலின். அந்த நேரத்தில் தான் அவங்க போய் சொன்ன நேரத்தில் ஒரே அடியாக சீர்திருத்தினாங்க, இது வேறொன்றும் அல்ல, நீங்கள் நபியும் அல்ல, உங்களோட கையில் வர வெளிச்சமோ அதாவது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கம்பு பாம்பாக மாறுவது இது வேற ஒன்றுமே அல்ல, இது மிகப்பெரிய ஒரு சூனியம். நீங்கள் ஒரு சூனியத்தை எடுத்துக்கொண்டு எங்களை ஏமாற்ற வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அந்த பிறவுடைய கூட்டத்தார் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்ஷாஅல்லாஹ் அடுத்த அமர்வு இன்ஷாஅல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.